Hi, today I am going to say about innovative methods of teaching science for primary level. இதில் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து பசங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை எப்படி வளர்க்குறது, அவங்க சயின்ஸில் எப்படி அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வளர்க்குறது, இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பசங்களை எப்படி நம்ம என்கேஜாக பார்த்துக்கிறது, இது அதன் பிறகு அவங்கள எப்படி வந்து எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் வந்து அவங்களே செய்ய வச்சு இந்த கற்றலை எப்படி மென்மேலும் பயன்படுத்த முடியுன்றது தான் நான் இந்த பிபிடியில் சொல்லியிருக்கேன். இதில் வந்து பசங்க வந்து தாங்களாகவே முன் வந்து கற்றுக்கிறதுனால நிறைய அவங்களுக்கு வந்து உள்ள படைப்பாற்றல் வளரும். ப்ளஸ் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க கேட்டு ஒன்று தெரிஞ்சுக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலேருந்தும் அவங்க தெளிவு பெற்று அடுத்தது அவங்க ஒரு கரெக்டான ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க. அந்த கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் புரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அவங்க ஒரு தெளிவான இடத்துக்கு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன மெத்தடாலஜிலாம் என் கிளாஸில் யூஸ் பண்ணி சயின்ஸ் எடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய லோக்கல் ரிசோர்ஸஸ், அதாவது எனக்கு வழியில் கிடைக்கிறது, வீட்டை சுற்றி கிடைக்கிறது, இது எல்லாமே தான் பயன்படுத்தி நான் முதல்ல கிளாஸ் எடுத்தேன். அதையும் யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் வந்து நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவேன். கேம்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராயிங், பெயிண்டிங், ஸ்டோரி டெல்லிங், ட்ராமா, ரிடில்ஸு, கேம்ஸு, சயின்ஸ் வேர்ட் வால், கான்செப்ட் மேப்பு, ஃபீல்ட் ட்ரிப்பு, இது எல்லாமே பண்ணேன். இப்போ ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங்கில் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணுறதுனால பசங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக அவங்களுக்கு கற்றுக்கிற விஷயம் வந்து நின்றுடும். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் இப்போ ஒரு லெசன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ சீட்ஸ் லெசன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சீட்ஸ் எல்லாமே கிளாஸ் ஒர்க்கில் வரைய சொல்லிவிட்டு, ஒரு பேப்பரில் வரைய சொல்லிவிட்டு, அதன் பிறகு அந்த லெசனுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே நடத்துவேன். இப்போ அதில் எப்படி நான் ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் கொண்டு போகிறேன் அப்படின்னா, சீட்ஸை வரைய சொல்கிறேன் இல்லையா, அது ப்ளஸ் வந்து ஒரு பிளான்ட்லேருந்து எப்படி வந்து க்ரோ ஆகுது, அந்த பிளான்ட்டோடைய பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, இது எல்லாமே பசங்களே மார்க் பண்ணி அதுக்கு கலர் அடித்து அவங்களே பண்ணுறதுனால இந்த பார்ட்ஸ் ஆஃப் அ பிளான்ட் மறக்கவே மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சீட்ஸ் எப்படியெல்லாம் அது வந்து கிடைக்குது, சீட்ஸ் வந்து டிஸ்பர்ஷன் ஆஃப் சீட்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம இந்த ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங்கில் கொண்டுன்னு வந்துடலாம். இது எல்லாமே பசங்களே வரைகிறதுனால அவங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு கான்செப்ட் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஸ்டோரி டெல்லிங்கில் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பிரிஞ்சால், கேரட் இவங்க 2 பேரையும் எடுத்துக்கிட்டு, பிரிஞ்சால் என்ன கலரில் இருக்குது, அது எப்படி அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி பிளான்ட்டில் வளருதா, ஷ்ரப்பில் வளருதா, இல்லை ட்ரீஸில் வளருதா, இது எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ராமா மாதிரி பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லலாம். இது 2மே பண்ணலாம். இப்போ ஸ்டோரி மாதிரி சொல்லணும்னா, நான் இன்றைக்கி காலைல கடைக்கு போனேன், இது அவங்க வீட்டில் என்ன நடக்குதோ அது அப்படியே அவங்க கதை மாதிரி வந்து கிளாஸில் சொன்னாலே அந்த கான்செப்ட் வந்து அவங்களுக்கு மறக்காது. இப்போ ஒரு பிளான்ட் அவங்க வளர்க்க போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க நர்சரிக்கு போகணும். நர்சரிக்கு போய்ட்டு ஒரு பிளான்ட் வாங்கிட்டு வரணும். அதை வாங்கிட்டு வந்து அதுக்கான சாயிலை ரெடி பண்ணணும், வாட்டரில் வச்சுக்கணும், மேன்யூர் வச்சுக்கணும், இது எல்லாமே போட்டு அந்த பிளான்ட்டை பிளான் பண்ணணும். இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சாதாரணமாக அவங்களுடைய நடையிலேயே அந்த கதையை சொல்ல சொன்னோம். நான் இன்றைக்கி வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போயிட்டு செடி வாங்கிட்டு வர சொன்னேன், இந்த மாதிரி அவங்களுடைய ஓன் க்ரியேஷன்லேயே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஸ்டோரி கண்டிப்பாக பசங்க சொல்லுவாங்க. இதுவும் அவங்களுக்கு மறக்கவே மறக்காது. ட்ராமாவும் நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் எப்படி அவங்கள பற்றி அவங்க பேசிக்கிற மாதிரி நம்ம ட்ராமா பண்ணலாம். ரிடில்ஸ் அண்ட் கேம்ஸ், பசில்ஸ் கொடுக்கலாம். இப்போ நிறைய விடுகதை மாதிரி கொடுத்துட்டு பசங்களை வந்து நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ண வைக்கலாம். நம்ம சின்ன வயசுலலாம் விளையாடிருப்போம் இல்லையா, பொட்டியை திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம், கிரவுண்ட் நட்டை சொல்லுவோம், இல்லைன்னா லேடிஸ் ஃபிங்கரை சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரியும் நம்ம கொடுத்து பசங்களை விளையாட சொல்லலாம். அதுலேயும் அவங்க வந்து மறக்க மாட்டாங்க. கேம்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸை கொண்டு வரலாம், பசங்களுக்கு விளையாட்டு கொண்டு வரலாம். ஜம்ப் பண்ணி போயிட்டு ஒரு ஒரு பிளான்ட் வரைஞ்சிட்டு இந்த லீஃபு, ஃப்ரூட்ஸு, ரூட்டு இதெல்லாமே தனி பார்ட்டு நம்ம சார்ட்டில் கட் பண்ணி வச்சுட்டு கீழே போர்ட்லேயோ எங்கேயாவது வரைஞ்சிட்டு பசங்களை எடுத்துன்னு போயிட்டு அந்தந்த இடத்துல இந்த பேஸ்ட் பண்ண வச்சோன்னா அதுவும் மறக்காது. அதுக்கப்புறம் ஒரு பிளான்ட்டோடைய நேமை வந்துட்டு நம்ம வந்து ஜம்ப் பண்ணி க்ளூ மாதிரி கொடுத்துட்டு பசங்களை வந்து சொல்ல வைக்கலாம். அந்த க்ளூ படித்து பார்த்துட்டோன்னே அவங்க ஆன்சர் பண்ணலாம். அப்புறம் சயின்ஸ் வேர்ட் வால், நிறைய சயின்டிஸ்ட்டு அவங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க, இது எல்லாமே நம்ம பேஸ் பண்ணி டே பை டே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே வரலாம். இதுவும் மறக்காது. இந்த சயின்ஸ் வேர்ட் வால் வந்து இன்னும் எஃபெக்டிவாக பண்ணலாம். நம்ம மற்ற சப்ஜெக்டில் தான் பார்த்துருப்போம், இங்கிலீஷில் பார்த்துருப்போம். இப்போது இங்கிலீஷில் என்ன நம்ம ஃப்ளூயண்ட்டாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை தான் நம்ம
வாலில் பேஸ்ட் பண்ணி பசங்களை படிக்க வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ, ஹாவ், இட்டு, ஈஸு, தேரு, வேரு, ஊ, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணியிருப்போம் வேர்ட் வாலில். இப்போ சயின்ஸில் பார்த்திங்கன்னா பிளான்ட்டு, ரூட்டு, என்னென்னலாம் சயின்ஸ் வேர்ட்ஸ் நம்ம கேள்விப்படுவோம். சன்லைட்டு, லைட்டு, சீடு, வாட்டர், அதுக்கப்புறம் சீ, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. இது லேக்கு, இது எல்லாமே நம்ம வந்து வாலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு பசங்களை வந்து நம்ம டே பை டே ரீட் பண்ண வைக்கலாம் வித் ரிலேட்டட் பிக்சர்ஸ். அதையும் நம்ம வந்து அங்கே பேஸ்ட் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், பசங்க மறக்கவே மாட்டாங்க. இது நல்ல எஃபெக்டிவாக இருந்தது இந்த சயின்ஸ் வேர்ட் வால். அதுக்கப்புறம் கான்செப்ட் மேப்பு. இப்போது 5th ஸ்டாண்டர்ட் புக்கில் கான்செப்ட் மேப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ட் லெசன் ஒன்று இருக்கும், கோல்கொண்டா ஃபோர்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அந்த லெசனில் இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு அவங்க ஃபோர்ட் வந்து எப்படி அந்த ஃபோர்ட் உள்ள அந்த பேலஸு இதெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்றது இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆர்கிடெக்சர் இருக்கும். அப்புறம் அவங்க வாட்டர் எப்படியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க அந்த காலத்தில், இது எல்லாமே வந்து நம்ம ஒரு மேப் மாதிரி போட்டுட்டு அவங்களுடைய பேலஸில் என்னென்னலாம் இருந்தது அது ஒரு மேப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டரை அவங்க வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்றத நம்ம வந்துட்டு ஒரு நான் இதில் இமேஜ் ஷேர் பண்ணல, பட் ஆனால் இது நீங்கள் வந்துட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் நான் கிளாஸில் சொல்லி கொடுத்தேன். நம்மளுக்கும் மறக்காது, ஸ்டூடெண்ட்டுக்கும் மறக்காது. அப்புறம் அவங்க வந்து ஆர்கிடெக்சர் அவங்க எப்படியெல்லாம் வந்து பெயிண்டிங்ஸ் பண்ணாங்க, அவங்க அந்த வால்லெல்லாம் எப்படி வந்து கார்விங் பண்ணியிருந்தாங்க, இது எல்லாமே வந்துட்டு நம்ம கான்செப்டில் போட்டு வச்சுருந்தோன்னா பசங்களுக்கு ஈஸியாக அந்த லெசனை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது. பட் ஆனால் இந்த மாதிரி கான்செப்ட் மேப் போட்டு வச்சிங்கன்னா அந்த லெசனை அப்படியே ஈஸியாக நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். டைம் கன்சியூமிங்கும் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபீல்ட் ட்ரிப்பு எங்கள் ஸ்கூலில் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது பசங்களுக்கு அவங்க அந்த சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் என்னென்னலாம் கற்றுக்குறாங்களோ அது எதுவுமே அவங்களுக்கு மறக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறது பேர்ட் சர்வே யூஸ் பண்ணலாம், அப்புறம் பிளான்ட் சர்வே யூஸ் பண்ணலாம், பெட் அனிமல் சர்வே யூஸ் பண்ணலாம், சாயில் சர்வே யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஸ்டூடெண்ட்டே கற்றுக்கும்போது அந்த சாயில் எப்படியெல்லாம் இருக்கும், அதை அவங்க வந்து என்ன கலரில் இருக்குது, இது எல்லாமே அவங்க நேரடியாக கற்றுக்கிறதுனால அவங்க மறக்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு